உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு சென்னை திருவான்மியூரில் உள்ள மருந்தீஸ்வரர் கோயிலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் கீதன். வணக்கம். இன்று உலக பட்டினி தினம் உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகின்றது. அந்த வகையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இன்று ஒரு நாள் முழுவதும் ஏழைகளுக்கு உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகம் முழுவதும் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினர் அன்னதானம், சமபந்தி விருந்து போன்றவற்றை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் தலைமையில் இங்கு மருதீஸ்வரர் கோயில் அருகே தற்பொழுது ஏழைகளுக்கு இந்த சமபந்தி விருந்து என்பது தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. தற்பொழுது புசி ஆனந்த் ஏழைகளோடு அமர்ந்து தற்பொழுது உணவு உண்டு வருகின்றார். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் சார்பில் விலையில்லா உணவகம் என்பது தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே நடத்தப்பட்டு ஏழைகளுக்கு உணவு வழங்கப்பட்டு வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது இந்த உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இந்த உணவு வழங்குதல் மற்றும் சமபந்தி விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு தற்பொழுது தமிழகம் முழுவதும் இந்த ஒரு நிகழ்வை தற்பொழுது தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தினர் நடத்தி வருகின்றனர். அதாவது இப்போ விஜய் அங்க வர வாய்ப்பு இருக்கிறதா? ரசிக பெருமக்களை பார்க்கறதுக்காகவும் இந்த அன்னதானம் வழங்கும் விழாவில் பங்கேற்பதற்காகவும் நடிகர் விஜய் அங்க வர வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக, குறிப்பாக இந்த சமபந்தி விருந்து நிகழ்வை பொறுத்தவரை தற்பொழுது கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஒரு நிகழ்வாகும். குறிப்பாக இது போன்ற இந்த உலக பட்டினி தினம் அன்று அன்னதானம் வழங்க வேண்டும், சமபந்தி விருந்து நடத்த வேண்டும் என்று விஜய் தரப்பில் ஏற்கனவே தலைவர் என்ற முறையில் அறிக்கை வெளியிடப்பட்டு ஆங்காங்கே தமிழகத்தில் பல இடங்களில் இந்த நிகழ்வு என்பது நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த சென்னையை பொறுத்தவரை திருவான்மியூர் மருதீஸ்வரர் கோயில் அருகே பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் இந்த ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். தற்பொழுது விஜயை பொறுத்தவரை இந்த கட்சி தற்பொழுது ஆரம்பித்தாலும் பொது நிகழ்ச்சிகளுக்கு அவர் தற்பொழுது வராமல் கட்சியினர் மூலமாகவே பல நிகழ்ச்சிகள் என்பது நடைபெற்று வருகின்றது. இந்த நிகழ்வுக்கு அவர் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லை. இது கட்சியினர் சார்பில் தற்பொழுது பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் இந்த சமபந்தி விருந்து என்பது நடைபெற்று வருகிறது. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிந்து அதனோட வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிற இந்த சமயத்தில், அதாவது ஜூன் 4ஆம் தேதி தொடங்க இருக்கிறது வாக்கு எண்ணிக்கை. இந்த சமயத்தில் இந்த உலக பட்டினி தினத்தை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக விஜய் கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? இது ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறாரா? ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த விலையில்லா மருந்தகம், அதே போல உணவகம், விழியகம், படிப்பகம் என இந்த விலையில்லாமல் பொதுமக்கள் ஏழைகளுக்கு அந்த சேவைகள் சென்று சேரும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அவர்களுடைய இலக்கு. இந்த 2024 தேர்தலை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவர்கள் எந்த ஒரு நிலைப்பாட்டையும் அவர்கள் எடுக்காமல் அவர்கள் அமைதி காத்தார்கள். எனவே இந்த நிகழ்வை பொறுத்தவரை அவர்கள் பொதுமக்களிடம் தங்கள் கட்சியினர் இது போன்று சேவைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்பதை கொண்டு செல்வதற்காக இது போன்ற யுக்திகளை அவர்கள் கையாண்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக தான் தற்பொழுது இந்த உலக பட்டினி தினத்தில் இது போன்ற ஒரு சமபந்தி விருந்தை ஏற்பாடு செய்து தற்பொழுது நடத்தி வருகின்றார்கள். நன்றி கீதன், உங்கள் தகவல்களுக்கு நன்றி.